ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் தானே? கொஞ்சம் செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் தானே? செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஸோ குயிக் இன்ஃபார்ம் பண்ணினா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம லாஸ்டா என்ன படிச்சேன்னு சொல்லி யாரும் சரி செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். நம்ம லாஸ்டா என்ன படிச்சேன்னு சொல்லி. ஓகே, நம்ம லாஸ்டா வந்து கண்டென்ட் கிரியேட்டிங் படித்தோம். ஸோ ஓகே, எனக்கு செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம கென்வா அக்கௌண்ட் வந்து கிளாஸ்ல படிச்சான்னு சொல்லி. ஸோ 2 minutes வெயிட் பண்ணிக்கிறோம். ஓகே, எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம லாஸ்டா வந்து இது படிச்சோம், கண்டென்ட் கிரியேட்டர். அதே சேம் டைம் வந்து கென்வா கிளாஸ் வந்து நம்ம எடுத்தோம்னு சரி இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது. ஸோ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம சரி நினைக்கிறேன். எனக்கு செட்ல முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிறைய விஷயம் பேசணும், நிறைய விஷயம் படிக்கணும் நம்ம. ஸோ எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, குயிக்காக இன்ஃபார்ம் பண்ணுங்க. யாரும் சரி குயிக்காக இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஞாபகம் இல்லையா? ஓகே, நம்ம கென்வா அக்கௌண்ட் எப்படி கிரியேஷன் வந்து படிச்சோமா? கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. செட்ல ஒரு ஆள் சரி இன்ஃபார்ம் பண்ணுங்க, படிச்சா இல்லையான்னு சொல்லி. ஓகே, நம்ம இப்போ கென்வா அக்கௌண்ட் ஓப்பன் ஓகே, அப்போ நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ் ஆகும். ஓகே, இதுல முதலாவது வந்து இப்போ இதுல வந்து ஆல்ரெடி ஃபைவர் அப்ப படிச்சோமா? நம்ம கென்வா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது என்னது? ஒருத்தர் நோன்னு சொல்லி போட்டுக்காரு, ஒருத்தர் ஒன் ஓ சொல்லி போட்டுக்காரு. ஓகே, இப்போ இதுல வந்து என்ன கான்செப்ட்னு சொல்லி சொன்னா, இதுல பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் மிக்கிறாங்க, அதே சேம் டைம் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஃபைவர் தெரியும் அப்படி என்ன கான்செப்ட்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சரிதானே? ஸோ அப்படி தெரிஞ்சவங்க வந்து அவசரப்பட்டு என்ன செய்ய தேவையில்லை. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிக்கை பப்ளிஷ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பிளாக் சஸ்பெண்ட் ஆக தேவையில்லை. நான் உங்கள்ட்ட நிறைய தரம் சொல்லிக்கிறேன். எந்த நான் சொல்லித்தர மெதட்டை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. விளங்கிட்டா? கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால உங்களோட ஐடியாவை, நான் தந்த இது வந்து உங்களோட ஐடியாவை நீங்க வேற மாதிரி யூஸ் பண்ணி உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொண்டு போங்க. விளங்கிட்டா? இப்ப கிளாஸ்ல நம்ம என்ன செய்யல, ஸ்கில்ஸ் படிக்கவே இல்லை. எப்படி ஐ திங்க் 3-4 ஸ்கில்ஸ் தான் படிச்சுக்கிறோம். விளங்கிட்டா? ஃப்ரீ ஸ்கில்ஸ்ல ஒரு 3-4 ஸ்கில்ஸ் தான் படிச்சுக்கிறோம். இப்ப எங்கட மத்த பேஜ்ல எல்லாம் இப்ப கிக் வந்து பப்ளிஷ் பண்ற செக்ஷன் போகுது. அடுத்த பேஜ் கிக் பப்ளிஷ் பண்ண முடிய அடுத்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ற, அடுத்து ஃபைவ் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடா, அதோட கிளாஸ் முடிஞ்சு அடுத்து நாங்க ஸ்பாட் கிக் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிதானே? ஸோ இப்படி இருக்க கூட நீங்க என்ன செய்ய தேவை, அவசரப்பட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆக தேவையில்லை. விளங்கிட்டா? அப்படி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா யூடியூப்ல பார்த்து வீடியோ பார்த்து ஒரு ஐடியா ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்லை. நான் கிளாஸ்ல ஆரம்பத்தை சொல்லிட்டேன். நான் விளங்கிட்டா? கிளாஸ்ல ஆரம்பத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி சஸ்பெண்ட் ஆக தேவையில்லை ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சும்மா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகி திருப்பி ஐபி உங்களோட மார்க் ஆகி திருப்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற டைம்ல திருப்பி உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகி இது தேவையா நம்மளுக்கு? நான் சொல்லித்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினாலே நீங்க என்ன செய்யலாம், அக்கௌண்ட் சஸ்பெண்ட் நம்மளுடைய
ஃபைவர்ல ஏன் பண்றது நோக்கம் இல்லை, விளங்கிட்டா? அக்கௌண்ட வந்து சேஃபா வச்சுக்கணும். அக்கௌண்ட் வந்து சேஃபா இருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், ஃபைவர்ல இன்கம் எடுக்கலாம், விளங்கிட்டா? இப்ப நான் வந்து eBay செய்யற டைம்ல நான் eBay நல்லா ஏர்ன் பண்ணிக்கிறேன், சரிதானே? கிட்டத்தட்ட eBay ரெண்டு அக்கௌண்ட் வந்து 56 அக்கௌண்ட் சஸ்பெண்ட். 56, நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க, சரியா? நான் கடைசியா eBay அக்கௌண்ட் எங்க ஓபன் பண்ணினேன்னு சொல்லி சொன்னா, நான் இருந்த லொகேஷனை விட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 100 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நான் இருந்த லொகேஷனை நான் இருந்த லொகேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 hours டிராவல் பண்ணி போகணும் இன்னொரு ஊருக்கு, சரிதானே? அந்த ஊர்ல போய் என் ஃப்ரெண்ட் வீட்டை தான் போய் என்ன செஞ்சேன், அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டு திருப்பி வந்தேன். இப்ப அந்த அக்கௌண்ட் தான் நான் நினைச்சிறேன் இப்ப நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட நினைக்கிற ஒரு 5-6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த eBay அக்கௌண்ட் வயசு, சரியா? ஆனா இது வரைக்கும் ஃபைவர் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆனது இல்லை. அந்த ஃபைவர் அக்கௌண்ட் ஹெக் பண்ணப்பட்டிருக்கு, ஆனா சஸ்பெண்ட் ஆனப்பட்டது இல்லை, சரிதானே? அப்ப அதால நான் சொல்றது, உங்களோட ஐபி நோட்டட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும், அக்கௌண்ட் ஓபன் பண்ண உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ரீசன், உங்களோட ஐபி வந்து ரெட் மார்க்ல ஃபைவர் அல்கரிதம் என்ன செஞ்சுட்டு மார்க் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப நீ அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சா, அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் தான், ரைட்டா? ஓகே, இப்ப நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு மூணு பேர் அக்கௌண்ட் செக் பண்ணல, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அனுப்பியிருந்தாங்க. சரி, நான் இப்படி தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்படி நான் கிக் போட்ட உடனே அக்கௌண்ட் சஸ்பெண்ட் சார் சொல்லி எனக்கு 3 மெசேஜ் நினைக்கிறேன். இன்னும் செக் பண்ணல நான், நீங்க யாரும் செக் பண்ணல. அப்படியே மெசேஜ் பார்த்த மாதிரி மெசேஜ் பார்த்த உடனே எனக்கு கோபம் தான். நான் ஒண்ணுமே செய்யல. நான் எவ்வளவு இன்ஃபார்ம் பண்ணியோ அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிட்டாங்க, சரியா? ஓகே, இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நீங்க வந்து இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொன்னா, இப்ப இதுக்கு பிறகு வர ஸ்கில்ஸ் நம்ம எல்லாம் வந்து கென்வா பேஸ் பண்ணி தானே செய்ய போறோம். நம்ம நிறைய ஸ்கில்ஸ் படிக்க போறோம். அது படிச்சு முடிய நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸுக்கு நம்ம என்ன செய்வோம், மூவ் ஆகுவோம், சரிதானே? ஸோ இப்போ அதுக்கு முதல் வந்து இப்போ கட்டாயம் வந்து கென்வா பத்தி என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். கென்வான்னு சொல்லி சொன்னா என்ன, கென்வா எப்படி வேக் ஆகுது, கென்வால எப்படி எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, கென்வால எப்படி நம்ம டிசைன் பண்றது, கென்வாவில் குறிப்பிட்ட ஸ்கில்ஸ் தான் நம்ம வேக் பண்ணலாமான்னு சொல்லி கிடையாது. இல்லை, கென்வால வந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா உங்களுக்கு போட்டோஷாப் நாலேஜ் அவசியமே தேவை. நீங்க கென்வா நல்லா படிச்சாலே, இப்போ நான் உங்களுக்கு பேசிக் ஐடியா தருவேன். நீங்க அதை வச்சு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், யூடியூப் ஐடியா எடுக்கலாம். அப்ப கென்வா நீங்க வச்சு என்ன செய்யலாம், மோஸ்ட்லி நீங்க ஃபைவர்லயே அந்த ஸ்கில்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணி கொண்டு போகலாம், சரிதானே? ஓகே, இப்ப இதுல வந்து இப்ப கென்வான்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தா, ஓகே, இப்ப கென்வா எப்படி வேக் ஆகுது, என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தா, இப்போ ஆல்ரெடி வந்து போட்டோஷாப் செஞ்சவங்க, சரியா, எலஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்து அவங்க தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆல்ரெடி அவங்க டிசைன் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று டிசைன் பண்ணுவாங்க, சரியா? அவங்க டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைன் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, கென்வாக்கு அவங்க என்ன செய்வாங்க, கென்வா டீமுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாரு, அந்த போட்டோஷாப்போ அடுத்தது அந்த எலஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ண அந்த டெம்ப்ளேட் இப்ப கென்வா என்ன செய்யும் சொல்லி சொன்னா, அவங்கள இருந்து ஒரு அமௌண்ட்டுக்கு பை பண்ணி அந்த டெம்ப்ளேட் என்ன செய்யும், எல்லா டெம்ப்ளேட்டும் இல்ல, மோஸ்ட்லி டெம்ப்ளேட் எல்லாமே என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா கென்வாவில் ஃப்ரீயா கொடுப்பாங்க யூஸ் பண்றதுக்கு. யாரு, இந்த யூசர்ஸ் வந்து
அந்த டெம்ப்ளெட் யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீயாவே கென்வா டீம் என்ன செய்யும், அவங்களோட வெப்சைட்ல வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில டெம்ப்ளெட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னா நம்ம கென்வா ப்ரோ வந்து அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி இருக்கணும். சரிதானே? ஓகே. அப்ப இப்படித்தான் வந்து என்ன செய்யுது, கென்வா வேக் ஆகுது. இப்ப கென்வாவுல நம்ம டிசைன் பண்றதுக்கு போட்டோஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு எடிட், டிலிட், எட் பண்றது, ஃபைண்ட் பண்றது, ஒரு கிரியேட்டிவ் ஐடியா இருந்தாலே போதும். நீங்க என்ன செய்யலாம், ஒரு டிசைன் ஒன்று நீங்களும் ஒரு பெர்ஃபெக்டான டிசைன் ஒன்று நீங்க மேக் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே. இப்போதைக்கு நான் வந்து எந்த கென்வா அக்கௌண்ட் லோகின் நான் லாக் அவுட் பண்ணி கொள்றேன். வெயிட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இப்போ நீங்க கூகுளுக்கு வந்து canva.com என்று சொல்லி சர்ச் பண்ணுங்க. சரியா? canva.com என்று சொல்லி சர்ச் பண்ணினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து டைரக்டா வெப்சைட் ஷோ ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா இதே மாதிரியான இன்டர்ஃபேஸுக்கு நீங்க வருவீங்க. சரிதானே? ஓகே. இப்போ வந்ததுக்கு பின்னால வந்து இப்போ என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதால நான் லொகின் கொடுத்துக்கொள்றேன். உங்கள்ட்ட வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லாதால என்ன செய்யுங்க, சைன் அப்பை கொடுத்து சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் கிரியேட் பண்றது கென்வா அக்கௌண்ட். ஸோ நீங்க என்ன செய்யுங்க, கென்வா வந்து சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? அது சிம்பிள் ஸ்டெப்ஸா பெரிய அந்த ஹார்ட் ஒர்க்கும் இல்லை. ஓகே. ஓகே. இப்போ நான் என்ன கென்வா வந்து லொகின் பண்ணிட்டேன். சரிதானே? ஓகே. லொகின் பண்ணதுக்கு பின்னால உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த சைட்ல உங்களுக்கு பார்த்தா விளங்கும். சரியா? அதாவது லெஃப்ட் சைட்ல பாருங்க. அதே சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கு. இவிடத்த வந்து இவிடத்த ப்ரொஃபைல் நம்மளோட யூசர் நேம் காட்டுது. சரிதானே? ஓகே. அதாவது இந்த ஹோம் டெப் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க கென்வாவில் எந்த சைட்டுக்கு போனாலும் இந்த ஹோம் டெப்பை கிளிக் பண்ற டைம்ல நீங்க கென்வாவுடைய மெயின் பேஜ் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்டர் ஆகுவீங்க. இது முதலாவது. சரிதானே? அதே சேம் டைம் இந்த ப்ரொஜெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ப்ரொஜெக்ட் பட்டனை கிளிக் பண்ற டைம்ல நீங்க கென்வா யூஸ் பண்ணி எடிட் பண்ண எல்லா டெம்ப்ளெட்டும் எல்லா டிசைனும் என்ன செய்யும் சொல்லி சொன்னா இந்த ப்ரொஜெக்ட் செக்ஷன்ல என்ன செய்யும் இருக்கு. சரிதானே? இது ரெண்டாவது. இந்த மூணாவது டெம்ப்ளெட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டெம்ப்ளேட்டும் வந்து இந்த செக்ஷன்ல இருக்கு. அதாவது சோசியல் மீடியாவுக்கு நம்ம போஸ்டர் பண்றது, அதே சேம் டைம் வீடியோ எடிட் பண்றது, டிசைன் பண்றது, பிளே டிசைன் செய்யறது, புக் டிசைன் பண்றது, ஒரு போஸ்ட் நீங்க தனியா செய்யறது, அதே மாதிரி யூடியூப் தம்ப்நெயில், யூடியூப் பேனர், அதே சேம் டைம் வந்து ஃபேஸ்புக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் வீடியோ, அதே சேம் டைம் டிக்டாக் வீடியோன்னு சொல்லி உங்களுக்கு தேவையான எல்லா டெம்ப்ளேட்டும் வந்து இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷனுக்குள்ள என்ன செய்யும் நீங்க கிளிக் பண்ற டைம்ல இருக்கு. சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து இது பெருசா தேவைப்படாது. நம்ம மோஸ்ட்லி இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவோம். சரிதானே? ஓகே. இப்ப அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ, உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் தேவையோ நீங்க அதை என்ன செய்யலாம், இந்த சர்ச் பார்ல நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான அந்த டெம்ப்ளேட்டை நீங்க என்ன செய்யலாம், எடுத்து கொள்ளலாம். சரிதானே? ஓகே. இப்ப அடுத்தது வந்து இதுல பாருங்க, ஃபேஸ்புக் போஸ்ட், போஸ்டர், டாக்குமெண்ட்ஸ், ஒயிட் போர்ட், பிரசன்டேஷன், சோசியல் மீடியான்னு சொல்லி சில சோசியல் மீடியாவோட பேர் என்ன செஞ்சா அவங்க விடத்தை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதே சேம் டைம் உங்ககிட்ட ஆல்ரெடி டிசைன் பண்ணின கென்வாவில் நீங்க டிசைன் பண்ணின பிக்சர் இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம். அப்படி இல்லை உங்களோட ஆல்ரெடி வேற எங்கேயாவது எடிட் பண்ண பிக்சர் இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி அந்த இமேஜை கென்வாவுக்குள்ள நீங்க இன்புட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், அந்த இமேஜை வந்து நீங்க எடிட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே. அடுத்தது உங்களோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க கஸ்டமைஸ் சைஸை கொடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஓகே. இப்ப அடுத்தது இந்த மூவை கிளிக் பண்ணி இந்த மூவை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படியான ஒரு பகப் பண்ண உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையானதை நீங்க பார்த்து நீங்க இதை சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஓகே. இப்ப இப்ப நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போறேன். சரிதானே? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம கென்வாவில் வந்து நோமலா இது ஸ்கில்ஸ் இல்ல. நான் கென்வாவுக்கு ஒரு ஐடியா ஒன்று தரேன். நம்ம இதுக்கு பின்னால தானே செய்ய போறோம், கென்வா வச்சு நிறைய ஸ்கில்ஸ் படிக்க போறோம். சரிதானே? ஓகே. இப்ப இதுல பாருங்க, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஒரு யூடியூப் தம்ப்நெயில் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்ப அதுக்கு நான் என்ன செய்ய போறேன், யூடியூப் இதுல சர்ச் பார்ல சர்ச் பண்ண போறேன். யூடியூப் ஓகே தம்ப்நெயில்னு சொல்லி சர்ச் பண்ணா இதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு என்ன செய்யுது, சர்ச் பார்ல வந்து எனக்கு மென்ஷன் ஆகுது யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி
யூடியூப் தம்ப்நெயில் சரியானே. ஓகே, இப்ப நான் என்ன செய்றேன், இந்த யூடியூப் தம்ப்நெயில வந்து கிளிக் பண்றேன் சரியா. ஓகே, யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் சில யூடியூப் தம்ப்நெயில் கிளிக் பண்றேன். இப்ப கிளிக் பண்ணதுக்கு பின்னால இதுல பாருங்க கிட்டத்தட்ட 17,125 டெம்ப்ளேட் வந்து இருக்கு. டெம்ப்ளேட் சரியா. ஆல்ரெடி அவங்க செஞ்சு வச்ச டெம்ப்ளேட் வந்து இருக்குது. எத்தனை? 17,125. இதுல நமக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட் செய்யப்படும், நம்ம சாய்ஸ் பண்ண போறோம். இந்த சவுண்ட் கிளியர் தானே உங்களுக்கு? செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா. இந்த சவுண்ட் ஓகேன்னு சொல்லி குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். பிரேக் ஆகுதா சவுண்ட்? இல்லை, குயிக்கா யாரும் சரி இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். குயிக்கா யாரும் சரிவா இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இந்த சவுண்ட் வந்து பிரேக் ஆகுது. இல்லை எல்லாம் ஓகே தானே சவுண்ட்? ஓகே, ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 17,000. ஓகே, கிட்டத்தட்ட 17,125 ஸ்கில்ஸ் இருக்கு. அதுல வந்து நம் டெம்ப்ளேட் இருக்கு. அப்ப அதுல வந்து என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா நம்ம ஏதாவது உங்களுக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட் என்ன செய்ய போறோம், நம்ம சாய்ஸ் பண்ண போறோம். ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல நீங்க என்ன செய்யலாம், ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் சரியா. ஓகே, இப்ப இதுல சரியானே. இப்ப இதுல நல்லா பார்த்து கொள்ளுங்க. இப்ப இந்த டெம்ப்ளேட்லயும் ஓகே, இந்த டெம்ப்ளேட்லயும் கிளிக் பண்ணிடுவோம். அதாவது இந்த டெம்ப்ளேட்லயும் இந்த டெம்ப்ளேட்லயும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் வந்து நல்லா பாத்துங்க. இந்த ஐகான் வந்து இந்த டெம்ப்ளேட்ல இல்ல சரிதானே. சோ இந்த ஐகான் என்று சொல்றது கென்வா ப்ரோ, விளங்கிட்டா. அதாவது இந்த ஐகான் உங்கள்ட்ட சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி சொன்னா நீங்க கென்வா ப்ரோக்கு என்ன செய்யணும், சேஞ்ச் ஆகணும் முதலாவது. ரெண்டாவது வந்து இந்த டெம்ப்ளேட் நீங்க சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ற டைம்ல அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்க கென்வா ப்ரோக்கு சேஞ்ச் ஆகுங்கன்னு சொல்லி முதலாவது சரியானே. அடுத்தது இந்த டெம்ப்ளேட் என்ன செய்யலாம், நீங்க ஆல்ரெடி இங்க யூஸ் பண்ணிக்கொள்ளாம அது அது எல்லாமே வந்து ஃப்ரீ. இந்த டெம்ப்ளேட் அதாவது இந்த ஐகோன் இல்லாத டெம்ப்ளேட் சரிதானே. இந்த ஐகோன் இருக்கிற டெம்ப்ளேட் நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிடாது. கென்வா ப்ரோன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இது இந்த கான்செப்ட். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப என்னோட கென்வா ப்ரோ வைக்கிறாரு அனுப்பிச்சிடன். இங்க ஜஸ்ட் சர்ச் பண்ணி காட்டுறேன் சரியானே. கென்வா ப்ரோன்னு சொல்லி நான் யூடியூப் தம்ப்நெயில் சொல்லி சர்ச் பண்றேன். ஓகே, எனக்கு அந்த ஐகான் வந்து ஷோ ஆக மாட்டேன். நான் வந்து கென்வா ப்ரோ தான் நான் செய்றேன், நான் யூஸ் பண்றேன். யூடியூப் தம்ப்நெயில், யா யூடியூப் தம்ப்நெயில். ஸோ யூடியூப் தம்ப்நெயில். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு அந்த ஐக்கன் வந்து ஷோ ஆக மாட்டாது. ஏன்னு சொல்லி சொன்னா நான் வந்து கென்வா ப்ரோ தானே செய்யறது யூஸ் பண்றது. நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த செக்ஷன்ல எந்த வித ஒரு டெம்ப்ளேட்லயும் அந்த ஐக்கனுக்கு ஷோ ஆகும் பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து எனக்கு என்ன செய்யணும், எடிட் பண்றதுக்கு எனக்கு கேளும். ஏன் நான் கென்வா ப்ரோ தான் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே, அதை டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் சரிதானே. ஓகே, இப்ப நீங்க இதுல என்ன செய்வீங்க, இப்ப நீ கென்வா ஃப்ரீன்றதால இப்ப இதுல இந்த ஐகோன் இல்லாத நீங்க என்ன செய்வீங்க, சாய்ஸ் பண்ணுவீங்க டெம்ப்ளேட் எடிட் பண்றதுக்கு சரிதானே. ஓகே, இப்போ நான் செய்றேன் ஜஸ்ட் நார்மலா உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் எப்படி சாய்ஸ் பண்றேன், எப்படி எடிட் பண்ற நார்மலா அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றேன்னு சொல்லிட்டேன். ரெண்டைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாத்துக்கொள்ளுங்க. ஓகே, இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஓகே இது என்ன செய்யறேன். ஸோ இது வந்து கென்வா ப்ரோ. வெயிட் பண்ணிக்கோ, இது கென்வா ப்ரோ. ஓகே, நான் ஆல்ரெடி செஞ்ச டெம்ப்ளேட் அதற்கு அதையும் கேன்வா ப்ரோ தான். Okay, நான் நார்மலா உங்களுக்கு வெயிட் பண்ணி காட்டுறேன் பண்ணுங்க. ஓகே, இதை என்ன செய்யறேன், சாய்ஸ் பண்ணிக்கொள்றேன் சரியா. இப்ப நீங்க இந்த டெம்ப்ளேட் சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இதை என்ன செய்யுங்க, ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஒன் டைம் கிளிக் பண்றேன். ஒன் டைம் கிளிக் பண்ணதுக்கு பின்னால இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு சொல்லி ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா கீழுக்கு பாத்துங்க, கீழுக்கு பாருங்க. அதாவது இதே டெம்ப்ளேட்டுக்கு ரிலேட்டடான நிறைய டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகும் சரியா. இதுல உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் நீங்க என்ன செய்யலாம், சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து
இதே சாய்ஸ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அப்ப நான் கஸ்டமைஸ் டிஸ் டெம்ப்ளேட் கொடுத்துக்கொள்றேன். கஸ்டமைஸ் டிஸ் டெம்ப்ளேட் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு என்ன செய்யும், இப்படியான ஒரு நியூ டெம்ப்ளேட் என்ன செய்யும், இந்த டெம்ப்ளேட் வந்து எனக்கு ஷோவ் ஆகும். ஓகே, இப்ப ஷோவ் ஆனதுக்கு பின்னால நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குற இந்த டிசைன் பண்றதுல நான் நான் சொல்லி கொடுக்குற முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த எடிட் பண்ற டைம்ல நீங்க மோஸ்ட்லி என்ன செய்யணும், அந்த எலிமெண்ட்ஸ் என்ற செக்ஷனை நீங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். என்னன்னு சொல்லி சொன்னா அந்த எலிமெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு டிசைன் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்ன மாதிரி காட்டும். விளங்கிட்டா? அதாவது இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க, இந்த டிசைன் செக்ஷன், எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட், பிராண்ட், அப்லோட், ட்ரோ ஒன்று இருக்கு. சரி, நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் செஞ்சு காட்டுவேன். இதுல இந்த எலிமெண்ட் செக்ஷன் நீங்க என்ன செய்யணும், மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். விளங்கிட்டா? அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு போக விளங்கும், நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே, இப்ப இந்த டிசைன் நான் கிளிக் பண்ணினா இந்த டெம்ப்ளேட்டுக்கு, அதாவது இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிசைன் வந்து இதுல இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த ஹெட் பேஜை கொடுத்தோ இன்னொரு பேஜ் நீங்க எடுத்து இன்னொரு டிசைன் நீங்க என்ன செய்யலாம், எடுத்து எட் பண்ணலாம். இல்லைங்களா? அது எட் பண்ற மெத்தட். இன்னொரு பேஜ் தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க ஹெட் பேஜை கொடுக்கலாம். சரியா? ஸோ நானே செய்றேன், இதை டிலீட் பண்றேன். ஸோ இதை டிலீட் பண்றேன். சரிதானே? ஸோ இது வந்து இந்த டிசைன் செக்ஷன் இருக்கிற ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, இந்த நான் சொன்னதானே அந்த எலிமெண்ட்ஸ் என்ன சொல்லி, இந்த எலிமெண்ட்ஸை கிளிக் பண்ணினா இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய இமேஜ்ல நீங்க என்ன விஷயம் நீங்க எட் பண்ண போறீங்க, அது எல்லா விஷயம், அது என்ன விஷயம் எட் பண்ண போறேன்னு சொல்லி இல்ல, இந்த டிசைன் எட் பண்றது, இந்த ஃப்ரேம் எட் பண்றது, இந்த ஷேப் எட் பண்றது, கிராஃபிக் எட் பண்றது, ஐகோன் ஐகோன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் மோஸ்ட்லி நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ. இப்ப நீங்க திங்க் பண்றீங்க இந்த போஸ்ட்ல ஒரு காரம் எட் பண்ண நல்லா இருக்கும். சோ இங்க வந்து சர்ச் பண்ணுங்க காரன்னு சொல்லி. சரிதானே? அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா வெஹிக்கிள்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க, சம்திங் லைக் தட். இல்லாட்டி ஏதோ ஐஸ்கிரீம் 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 நான் பெட் பண்ண போறேன்னு சொல்லி சும்மா சர்ச் பண்ணுங்க. சரிதானே? ஐஸ்கிரீம் நான் இப்ப சர்ச் பண்ண போறேன்னு சொல்லி ஜஸ்ட் இந்த போஸ்ட்ல ஐஸ்கிரீம் எட் பண்ணா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும் என்ன சொல்லி நீங்க திங்க் பண்ணா ஐஸ்கிரீம் சர்ச் பண்ணுங்க எலிமெண்ட்ஸ்ல. அந்த எலிமெண்ட்ஸ் செக்ஷன் செய்ய ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீயா தரும். சரி, பிள்ளைங்களா? ஸோ அதை நினைச்சலாம் அந்த போஸ்டை வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இந்த கென்வா ஃப்ரீ என்னதுல இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆக மாட்டாது. சில இதான் வந்து என்ன செய்யும், இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். விளங்கிட்டா? ஸோ அப்படி நீங்க என்ன செய்யலாம், இந்த கென்வா அந்த எலிமெண்ட்ஸை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிதானே? ஸோ டிசைன் நீங்க செஞ்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு புது புது ஐடியா வரும். நான் இப்ப ரீசெண்ட் எடிட் பண்ண எல்லாத்தையும் நான் டெம்ப்ளேட் உங்களுக்கு காட்டுவேன். சரிதானே? ஓகே, அடுத்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, டெக்ஸ்ட்டை வந்து இப்ப நீங்க இது இமேஜ்ல உங்களோட டிசைன்ல டெக்ஸ்ட் எது மெட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த செக்ஷனுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், நீங்க எடிட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஸோ அப்லோட் ஃபைல். இப்போ உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி இப்போ உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு பிக்சர் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னா, ரைட்டா? இப்போ ஆல்ரெடி உங்கள்ட்ட ஒரு பிக்சர் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த பிக்சரை நீங்க இந்த கென்வாக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி அப்லோட் செக்ஷன்ல வந்து அப்லோட கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க அப்லோட் ஃபைல் இருக்கும், அதை ஒன் டைம் கிளிக் பண்ணுங்க. அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணா உங்களோட பிக்சர் உங்களோட பிசில எந்த ஃபோல்டர்ல இருக்கோ நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க சாய்ஸ் பண்ணி இதை வந்து இங்க எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ஓகே, அடுத்த வீடியோ நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஆடியோவும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது ப்ராஜெக்ட் மோஸ்ட்லி தேவைப்படாது, நீங்க மற்ற பார்த்துக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னேன், நான் என்ன செய்யறேன், இப்போ பெசிவ் இன்கம் ஐடியாஸ் இருக்கு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்டு பெசிவ் இன்கம் ஐடியா, ஸோ அது அப்படி இருக்கட்டும். நீங்க சம்திங் எடிட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா எடிட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இதென்னு செய்யணும், அப்படி ஒரு மேலுக்கு எடுத்துட்டு. சரிதானே? ஸோ இதே ரைட்டா இங்க கொண்டு வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க இதை கிளிக் பண்ணி மேலுக்கு நீங்க டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாலே மேலுக்கு பாருங்க இது வந்து ஷோ ஆகும். விளையாட்டா இதுல வந்து என்ன செய்யலாம், இவிடத்தை வந்து ஃபொண்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இவிடத்தை வந்து ஃபொண்ட சைஸை கூட்டலாம், இது வந்து ஃபொண்ட கலர் சேஞ்ச் பண்ணலாம், இது வந்து ஃபொண்ட போல்டு பண்ணலாம், இட்டாலிக் பண்ணலாம், அதே மாதிரி அலைன் பண்ணலாம். விளையாட்டான ஸோ அந்த செக்ஷனை வந்து நீங்க இந்த எதை நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கு பின்னாலதான் அந்த சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அதனால மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் பெசிவ் இன்கம் ஐடியாஸ் சொல்லி போட்டுக்கோ.
இவ்வளவு என்ன செய்யணும் நார்மலா வந்து டெக்ஸ்ட் எட் பண்ண ஃபைவர்னு சொல்லி சரியா. ஸோ நான் என்ன செய்யணும் இவ்வளவு டெக்ஸ்ட்டை வந்து எட் பண்றேன். டெக்ஸ்ட் எட் பண்ணி இவ்வளவு சும்மா நார்மலா ஃபைவர்னு சொல்லி போடுறேன். ஸோ ஃபைவர்னு சொல்லி போட்டுட்டு இதுல பாருங்க இப்போ நான் என்ன செய்ய போறேன் டைப் பண்ண போறேன். நான் delete பண்ணிட்டு ஃபைவர்னு சொல்லி ஜஸ்ட் போடுறேன். நீங்க என்ன செய்யலாம் போட்டுட்டு நீங்க வந்து இது என்ன செய்யலாம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு டிக்ரீஸ் பண்ணலாம். அது உங்களோட ஐடியா பொறுத்து சரிதானே. ஸோ நான் என்ன செய்யணும் எடுத்து வச்சுட்டு கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ நான் கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணேன். ஃபொண்டையும் வந்து என்ன செய்றேன் சேஞ்ச் பண்ணி கொள்றேன் சரிதானே. ஓகே இப்போ நான் செஞ்சேன் ஃபொண்டையும் சேஞ்ச் பண்ணிட்டேன், கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்க ஏதாவது ஒரு இதை எட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இமேஜ் ஏதாவது எட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இதுல பாருங்க அப்லோட கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஏதாவது பர்டிகுலர் இமேஜ் நீங்க என்ன செய்யலாம் எட் பண்ணி கொள்ளலாம் இல்லைங்களா. ஸோ நீங்க இதை எட் பண்ண டைம்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தானே செய்யணும் எட் பண்ணணும். ஆனால் நீங்க கென்வா ப்ரோ யூஸ் பண்ண டைம்ல இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்க என்ன செய்யலாம் கூகுள் யூஸ் பண்ணாம கென்வா யூஸ் பண்ணியே பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம் ஈஸியா சரிதானே. ஸோ நான் என்ன செய்யறேன் இமேஜ் நீங்க பண்ணலாம். ஓகே இப்போ அடுத்த வந்து இந்த உங்களோட டெம்ப்ளேட்டை கலர்ஸை மாத்தணும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இந்த பிளாக் கலருக்கு வந்து நீங்க கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பிள்ளைங்கிட்ட எப்படியும் கொடுக்கலாம், அப்படி ஒயிட் கொடுக்கலாம், இல்லாட்டி இது கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ப்ளூ கொடுக்கலாம் சம்திங் ரைட்டா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் கலர்ஸை வந்து நீங்க எடிட் பண்ணி கொள்ளலாம் சரிதானே. ஓகே இப்போ அதுக்கு பின்னால இமேஜை வந்து எப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் பேசிக் ஐடியா நான் சில தரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிதானே. ஓகே இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து இதே மெத்தட்ல இன்னொரு டெக்ஸ்ட் வேணும்னு சொல்லி சொன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க பிளஸ் ஐக்கன் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணா இதே மாதிரி போட்டோகாப்பி வந்து செய்யும் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி இது வேணாம்னு சொல்லி சொன்னீங்க என்ன செய்யலாம் இதை delete பண்ணி கொள்ளலாம். ஓகே சரிதானே. இதான் வந்து கென்வாவில் பேசிக்கான ஒரு ஐடியா. இப்போ அதுக்கு பின்னால பாருங்க இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி நேமை நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் சரிதானே. ஓகே அடுத்தது இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். இதை நீங்க என்ன செய்யலாம் மேலுக்கு பாருங்க சேர் பட்டன் ஷோவா, இந்த சேர் பட்டன் கிளிக் பண்ணி இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டவுன்லோட் ஆப்ஷன் ஷோவா. சேரை கிளிக் பண்ணுங்க முதலாவது ஸ்டெப்ஸ். ரெண்டாவது வந்து டவுன்லோட கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட கிளிக் பண்ணதுக்கு பின்னால ஃபைல் டைப்ல உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த ஃபார்மட்ல வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க. இந்த ஃபைல் டைப் கிளிக் பண்ணா இதுல பாருங்க ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப், அதே மாதிரி வீடியோ ஃபார்மேட், அதே மாதிரி ஷார்ட்கட் கிளிப் இப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்மேட் இருக்கு. நீங்க இதுல செய்யலாம் ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல நீங்க உங்களோட ஃபைலை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே இப்போதைக்கு நான் வந்து என்ன செய்யறேன் பிஎன்ஜி ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்றேன். ஸோ பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் செய்யறேன் கொடுத்துக்கொள்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பேஜ் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எத்தனை பேஜ் நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்க, முதலாவது பேஜ் மட்டுமா இல்ல ரெண்டாவது, அதாவது முதலாவது பேஜ் இது, இது ரெண்டாவது பேஜ் விளங்கிட்டா. அப்படி இல்ல முதலாவது மட்டும் இல்ல ரெண்டாவது மட்டும் இருக்கு. ஸோ நான் என்ன செய்யறேன் முதலாவது மட்டும் என்ன செய்யறேன் கொடுத்துக்கொள்றேன். ஸோ முதலாவது மட்டும் டிக் பண்ணிட்டு டன்னை கொடுத்துட்டு டவுன்லோட கொடுத்துக்கொள்றேன். டவுன்லோட் கொடுத்தா செய்யும் நம்மட டிசைன் வந்து என்ன செய்து டவுன்லோட் ஆகுது வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே இப்போ என்ன செய்யும் நம்ம டிசைன் பண்ணதை ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதன் வந்து நம்ம எடிட் பண்ணின அதாவது கென்வா யூஸ் பண்ணி எடிட் பண்ண யூடியூப் தம்ப்நெயில் சரி. இப்ப இதுல பாருங்க நம்ம எந்த விதமான ஒன்றுமே செய்யல விளங்கிட்டா. நம்ம டிசைன் பண்ணையுமே இல்லை ஆல்ரெடி இருந்தது என்ன செய்யணும் ஜஸ்ட் எடிட் பண்ண. இப்போ இந்த பிக்சர் எல்லாம் வந்து என்ன செய்யலாம் அந்த எலிமெண்ட் தான் சொன்னதானே எலிமெண்ட் செக்ஷன் சொல்லி அந்த எலிமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த பிக்சரை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட ஐடியாக்கு ஏத்த மாதிரி பிக்சர் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் விளங்கிட்டா. ஓகே இப்போ இது வந்து அதாவது இன்னும் இருக்க டெம்ப்ளேட் வந்து நான் கென்வா யூஸ் பண்ணிட்டேன். நான் எடிட் பண்ணி எங்களோட யூடியூப் தம்ப்நெயிலுக்கு நான் போட்டேன். ஸோ நீங்க என்ன செய்யலாம் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கென்வா யூஸ் பண்ணி எடிட் பண்ணுது. இது வந்து கென்வா கென்வா ப்ரோ சரிதானே. ஸோ கென்வா ப்ரோ வச்சு நாங்கள் எடிட் பண்ணது வந்து காட்ட வெயிட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கென்வா ப்ரோ வச்சு தான் நாங்கள் என்ன செஞ்சது எடிட் பண்ணது. இது வந்து ரீசெண்டாக எங்களோட கிக்கை பப்ளிஷ் பண்ணது. அதாவது நான் ஒரு ஃபைவர்ல கிக் ஒன்று போடணும். ஸோ அதுக்காக நான் ஓப்பன் பண்ண கிரியேட் பண்ண கிக் தானே இது. ஸோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் சரிதானே. ஓகே அடுத்த டிசைனை காட்டுறேன். ஸோ இது இந்த டிசைன் அடுத்து இது அடுத்தது
இது எடிட் பண்ணி இன்னும் இது முடியலை, இதுல வேலை இன்னும் முடியலை. ஸோ யா, இது இன்னும் முடியலை. இதுல வந்து கென்வா வச்சு தானே எடிட் பண்ணி, வேற ஒன்றும் எடிட் பண்ணல. இதெல்லாம் கென்வா யூஸ் பண்ணி தாண்டி நான் என்ன செஞ்சது, நான் எடிட் பண்ணது. ஸோ நீங்க பார்க்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிவி எடிட் பண்ணிக்கிறேன், அதே டைம் யூடியூப் தம்ப்நெயிலுக்கு எடிட் பண்ணிக்கிறேன். நிறைய டிசைன் வந்து என்ன செஞ்சிட்டேன், எடிட் பண்ணிக்கிறேன். கென்வா யூஸ் பண்ணிட்டேன். சில நிறைய டிசைன் இருக்கு, நான் உங்களுக்கு சும்மா நார்மலா காட்டிக்கொள்றேன். சரிதானே? ஓகே. அப்ப கென்வா பத்தி நார்மலா என்ன செஞ்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்ப இதுல இப்ப இந்த இப்ப நான் படிச்ச சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதும் டவுட் இருந்தா நான் கேளுங்க, நம்ம அடுத்த சப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஓகே. இப்ப கென்வாவில் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணது, அது டிசைன் பண்ணது, டவுன்லோட் பண்ணது. இப்ப இது உங்களுக்கு எப்ப ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லி சொன்னா, நீங்க 2 3 ஐடியா எடுத்து டிசைன் பண்ற டைம்ல தான் செய்யும் உங்களுக்கு அது வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதே சேம் டைம் புது புது விஷயம் வரும். நானும் உங்களை மாத்தேன் கென்வான் சொன்னாலும் நோம்பல தான் வந்தேன். இப்ப இதுக்கு பின்னாலதான் கொஞ்சம் கொஞ்சமா தேடி பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பின்னாலதான் எனக்கு என்ன செஞ்சு ஒரு ஐடியா வந்துச்சு, கென்வாலாம் என்ன செய்யும் நல்லா டிசைன் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இப்போ இது வரைக்கும் படிச்சதுல டவுட் இருந்தா நீங்க நெக்ஸ்ட் செட்ல இன்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு கிளியர் பண்றேன். இது வரைக்கும் படிச்சதுல கென்வா ப்ரோ யூஸ் பண்றதுக்கு யா நம்ம பே பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னா, கென்வா ஃப்ரீ வந்து கென்வா ப்ரோ எப்படி ஃப்ரீயா எடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தேன் அந்த வெப்சைட். இப்போ அந்த வெப்சைட் வந்து சீட் வந்து லிமிடெட் பண்ணிட்டாங்க. அதில் அது இல்லாம இருக்கு. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டு குரூப்ல திருப்பியும் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணேன். சரியா? எப்படி கென்வா ப்ரோ நம்ம ஃப்ரீ எடுக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன். ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருந்தா இன்ஃபார்ம் பண்ண கேளுங்க. ஓகே. நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க யாரும் சரி. வேற சரியா டவுட் இருக்கா? ஓகே. இப்ப இன்னைக்கு படிச்ச சப்ஜெக்ட்ல இல்லாம வேற டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. இன்னைக்கு படிச்ச சப்ஜெக்ட் இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க. கிளாஸ்ல என்ன படிச்சேன்னு சொல்ல முடியுமா சார்? எனக்கு நெட்வொர்க் அந்த ரெக்கார்டிங் வந்து கரெக்டாக நான் குரூப்ல போறேன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் கென்வா ப்ரோ பேஜஸ் பண்ணப்படல, கென்வா ப்ரோ ஜூம் ப்ரோ பேஜஸ் பண்ணப்படல. அப்ப அதால வந்து ரெக்கார்ட் வந்து கிளவுட்ல சேவ் ஆகல. சரிதானே? நான் குரூப்ல அப்டேட் பண்றேன், நீங்க செக் பண்ணி. லாஸ்டா வந்து படிச்சாங்க என்ன சொல்லி சொன்னா, எப்படி வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது. அதாவது அவங்க ஒரு டாபிக் தந்தா அந்த டாபிக்ல நம்ம எப்படி அவங்களுக்கு நம்ம இப்ப ஐ திங்க் மோஸ்ட்லி நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல எழுதிருப்பீங்க, ஒரு டைட்டில் வந்து நம்ம எஸ்ஏ எழுதிப்போம். விளங்கிட்டா? அந்த எஸ்ஏ வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர். போஸ்ட் போடும் தானே, அதை வந்து அங்க போஸ்ட்னு சொல்லுவோம், இங்க வந்து நம்ம கிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம அங்க எஸ்ஏ எழுதுன்னு சொல்லுவோம், இங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றேன்னு சொல்லுவோம். நல்ல விளங்கிக்கொள்ளணும். அந்த டாபிக் தந்து நம்ம அங்க எழுதுவோம் எஸ்ஏன்னு சொல்லி,
இங்க எழுதுவோம் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ரைட்டா. ஸோ நம்ம ஒரு எஸ்ஏ எழுதணும்னு சொன்னா ஒரு சட்ட கோவம் அமைப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெலிவிஷனால அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜான்னு சொல்லி சொன்னா நம்ம ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்வோம், சாதனம்னு சொல்லி சொன்னா என்ன, அந்த சாதனத்துக்குள்ள டிவி இருக்குது, இந்த இதால என்ன நன்மை என்ன தீமை, கடைசியில வந்து நம்ம என்ன செய்வோம் ஒரு முடிவு ஒன்று கொடுப்போம். இதே மாதிரி தான் நம்ம கிளையண்ட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா எஸ்ஏ எழுதி கொடுப்போம். அதுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் கண்டென்ட் சொல்லி. விளங்கிட்டா? இதை நம்ம போன கிளாஸ்ல படிச்சேன். ஓகே, நான் அந்த வீடியோ வந்து குரூப்ல அப்டேட் பண்ணேன். ஸோ நீங்க என்ன செய்யுங்க, செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கு பின்னால் டவுட்னு சொல்லி சொன்னா நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்ப பேசிக்கா உங்களுக்கு என்ன பத்தி விளங்கிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன்.